வெல்கம் பேக் காய்ஸ். திஸ் இஸ் டே 9 ஆஃப் how I manage my business and studies. சண்டேன்றதால பொறுமையாக ஒரு 7:30 எழுந்துட்டு அப்புறம் முயலுக்கெல்லாம் தீனி போட்டு முடிச்சிட்டேன். தென் ஒரு 9 மணி போல் பண்ணையிலேருந்து கிளம்பிட்டு அப்புறம் நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன் பாட்டி ஃபங்க்ஷன் போகிறாங்க, அவங்கள போய் ஸ்டாப்பிங்கில் விட்டு வரேன்னு. இன்னைக்கு காலங்காலத்தில் போய் அவங்கள கூப்பிட்டு வந்துட்டேன். சரி, இதுக்கப்புறம் எந்த வேலையும் இல்லை, சண்டே ஜாலியாக கேம் ஆட்டு தூங்கலான்னு பார்த்தா நேற்று இந்த குழா ரெடி பண்ண மாதிரி இந்த சுவிட்ச் பாக்ஸும் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு. சரி, நம்மளுக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிடலான்னு சொல்லி முடிச்சிட்டுமே. அதுக்கப்புறம் ஜாலியாக போய் கேம் ஆடலான்னு பார்த்தா அப்போ தான் இன்னொரு ட்விஸ்ட்டு. ஒரு ஹோட்டலேருந்து ஃபோன் பண்ணி முயல் கேட்டிருந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் எடுத்து போய் எடை போட்டு கொடுத்துட்டு வரதுக்கே கரெக்டாக ஒரு 2 hours ஆயிடுச்சு. தென் ஹோட்டலில் முயல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கரும் ஜூஸ் ஒன்று அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி பண்ணைக்கு வந்து பார்த்தா கரெக்டாக டைம் 2:30 ஆகுது. கணத்துக்கு போகலான்னு பார்த்தா அங்கே தண்ணியும் நல்லா மேலே இருந்தது. அப்புறம் பசங்களே குளிச்சிருந்தாங்க. கணத்துலேயே 2 hours எப்படி போச்சுன்னே தெரியல காய்ஸ். தென் சாப்பிட்டு முடிச்சுட்டு டே 8ஓட வீடியோ வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து எடிட் பண்ணி முடிச்சுட்டு லைட்டாக கண்ணை மூணுன்னு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. நான் தூங்கிட்டு இருந்த கேப்பில் எங்கள் அண்ணன் குட்டி முயலாம் வெளியே எடுத்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறதுக்காக வீடியோ ஷூட் பண்ணியிருக்காங்க கைஸ். சரி, நல்லதாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்துக்கணும் கைஸ். கடைசியாக நைட்டு முயலுக்கெல்லாம் தீனி போட்டு முடிச்சுட்டு நான் நாளை முடிச்சுக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு பார்க்குறேன். பாய்.